Hey guys, welcome to Cinematics. விஜய் சேதுபதி, சூரி, கௌதம் வாசுதேவ் மேனன், மஞ்சு வாரியர், கென் கருணாஸ் மற்றும் பலர் ஆக்டிங்கில் வெற்றிமாறன் டைரக்ஷன் அண்ட் கோ ப்ரொடக்ஷனில் ஒரு பீரியாடிக்கல் கிரைம் த்ரில்லராக ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 2 மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 46 minutesங்க. விடுதலை பார்ட் 2ஓட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. சூர்யாவில் அரெஸ்ட் பண்ணப்படுற விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சு, அவரோட பேக் ஸ்டோரி தான் என்ன, அவர் எப்படி இந்த மக்கள் படை தலைவர் ஆனார், இவரை அரெஸ்ட் பண்ண சூரிக்கு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் தாங்க விடுதலை பார்ட் 2ல இருக்கு. வெற்றிமாறன் ரைட்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்து அதில் தரமான மேக்கிங் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கென் கருணாஸ் வர அந்த 20 minutes போர்ஷன்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் எங்கேஜிங்காக கொடுத்துருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தையே கொடுத்துருக்காரு அவர் ஸ்டைலில். சில டயலாக்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக ஒரு இம்பாக்டோட தாங்க இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் பிரமாதம்னே சொல்லலாம். வாத்தியார்னு இவங்க பார்ட் 1ல் அவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. பட் இந்த பார்ட்டில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வாத்தியாரோட பேக் ஸ்டோரியில் அவர் பக்கமாக சமத்துவம் அடக்குமுறைன்னு பேசிகிட்டே இருப்பாருங்க. அது ஒரு கட்டத்தில் நமக்கு சலிப்பு தட்டிடுச்சு. இன்ஃபேக்ட் சீக்கிரம் இன்டர்வல் விடுங்கன்ற ரேஞ்சுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் உள்ள சுவாரஸ்யத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் காட்டியிருந்தாங்கன்னா இதுவும் பார்ட் 1 மாதிரியே ஒரு தரமான படமாக வந்திருக்கும். இந்த பாட்டில் விஜய் சேதுபதி தாங்க ஹீரோ. சூரிக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிடைச்ச கேப்லையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக ஸ்கோர் பண்ணிடுறாரு சூரி. விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், பர்டிகுலர் ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வாத்தியார் கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருந்தாரு. மஞ்சு வாரியர் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கென் கருணாஸ் அசுரனுக்கு அடுத்து இதுலையும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்டாகவே டெலிவரி பண்ணியிருந்தாரு. அப்புறம் சேட்டனோட ஈகோவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். அவர் சகுனி மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் வர சீன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இவங்கெல்லாம் போக ஜிவிஎம், ராஜீவ் மேனன், டானாகரன் தமிழ், கிஷோர்னு எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இளையராஜா மியூசிக்கலில் சாங்ஸும் சரி, பிஜிஎம்ஸும் சரி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பட் பார்ட் 1 அளவுக்கு ஹிட் நம்பர்ஸ் பெருசாக இந்த பாட்டில் இல்லை. ஆர் வேல்ராஜ் அவர்கள் சினிமாட்டோகிராஃபியில் மலைப்பகுதியில் போகிற ஜீப்பில் உள்ள ஷேக்கிங்கை கூட ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுற விதமாக டீட்டெயிலிங்காக எடுத்திருந்தாருங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான செகண்ட் ஆஃப், ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கென் கருணாஸோட இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் அண்ட் இவங்க கன்வே பண்ண சோஷியல் மெசேஜ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா போரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் அதில் விஜய் சேதுபதி பேசுகிற லென்த்தி டயலாக்ஸ். அப்புறம் வெற்றிமாறன் படத்தில் எப்போதும் இருக்கிற டப்பிங் சிங்க் ஆகாத பிரச்சனை தாங்க. தென் கிரீன் மேட் அண்ட் செட்ஸில் சில சீன்ஸ் ஷூட் பண்ணதால் அதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஓவராலாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த விடுதலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான படம் தாங்க இது. அண்ட் ஏ சர்டிஃபைட் மூவின்றதால சில அப்யூசிவ் வேர்ட்ஸ் அண்ட் பிளட் ஷேட்ஸ் நிறையவே இருக்குது படத்தில். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த இன்டர்மீடியரி விடுதலை பார்ட் 2. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.